அசைந்தாடும் நாகம் இடர் தோன்றும் மலை மேவும் மொழியான ராகம் ஆவினையில் மகிழ் செய்ய போதையால் மனது தோன்றினே இணையில் நாகம் கதையாகும் தனிந்து நெறிந்து ஓங்காரமாய் விளங்கும் நாதம் கைகாரமே இந்த கீழம் ஓங்காரமாய் விளங்கும் அன்பு சார்ந்த பெரியவர்களே, கற்றோர்களே, மற்றவர்களே, நாடக கலா ரசிகர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனதர்மை விவசாய பெருங்குடி மக்களே, 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 96 தத்துவம் 108 கானங்களை கற்றுணர்ந்த ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவேந்திரன் வணக்கம் வணக்கம் வணக்கம். வினை தீர்க்கும் விநாயகனே, வேல கரிமுகனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். கணபதியே நலத்தை திரும்பும் நிதியே, கணபதியே நலத்தை திரும்பும் நிதியே, கணபதியே நலத்தை திரும்பும் நிதியே, நெஞ்சில் வளர் அறிவு மணியே, சிவதேவியின் தரும் கணியே, நெஞ்சிருக்கும் நாயகனே, வேல கரிமுகனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். சந்திரனை பகிடத்தில் சூட்டி தனை தோட்டி சந்திரனை பகிடத்தில் சூட்டி வாசகர் தன துரத்தி மாதிரமாக்கி வளர்ப்பிறை சந்திரனை பகிடத்தில் சூட்டி ஒரு கொட்டும் பதக்கத்துடன் தொப்பரனூர் பெருகே திருமுப்பள்ளூர் முறை பெருகன் 5 கரங்கள் வடக்கில் வழக்கேன் நீ ஆனந்தம் நீ தருகேன் நாயகே கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். ஹலோ, 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவர் சபை கூடுவது வழக்கம். இன்றோ 12 ஆண்டு முடித்துவிட்டது. இப்பொழுது 33 கோடி தேவர்களும் 42 ரிஷிமார்களையும் அனைவரும் அழைத்து இன்று ஏதேனும் புதுமையாக ஒரு தெய்வ ரகசியங்களை பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் மாலதி அழைத்து 33 கோடி தேவர்களும் 48 ரிஷிமார்கள் வரும்படியாக மாலதி அழைத்து தேவதூதுகளை வழங்க வேண்டும்.
அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அண்ணவர்களை எதிர்பார்க்கிறேன். எல்லாம் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணவர்களை எதிர்பார்க்கிறேன். காத்திருந்த கண்களுக்கு கண்ணெதிரே காட்சி தரும். கார்த்திகையில் மாலையிட்டு கடும்பெரு தம்பவம் இருந்து காத்திருந்த கண்களுக்கு கண்ணெதிரே காட்சி தரும். உதிர்ந்த மலருக்கெல்லாம் உண்மையம்மா சொன்னதுகள், உதிர்ந்த மலருக்கெல்லாம் உண்மையம்மா சொன்னதுகள். ஐயாவும் முகத்தாட அகிலமங்கே கூடிருப்போம், ஐயாவும் முகத்தாட அகிலமங்கே கூடிருப்போம். அருமலை கவலை இல்லை அள்ளும் முள்ளும் பந்தூமத்தை பள்ளிக்கட்டு தவறி மலையிலே வந்தரத்து வேண்ட நருளிலே. காடுமலை மேடெல்லாம் காட்டு வந்து கவிதை சொல்லும், சங்கடத்தில் வாக்கம் அது கண்ணதுக்கு வழி சொல்லும். காடுமலை மேடெல்லாம் காட்டு வந்து கவிதை சொல்லும், சங்கடத்தில் வாக்கம் அது கண்ணதியில் வழி. இருமுடி தலைமீது மணிமுடியாய் ஒளி மின்னும், இருமுடி தலைமீது மணிமுடியாய் ஒளி மின்னும். 18 பாதத்தோட பக்தி எங்கே நிலை கொள்ளும், 18 பாதத்தோட பக்தி எங்கே நிலை கொள்ளும். காடுமலை கவலை இல்லை பள்ளும் பள்ளும் பஞ்சூரத்தை பள்ளிக்கட்டு தவறி மறைகிறே அந்தளத்து வேண்டன் அருளே. தருணம் 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 ஐயப்பா, சாமி தருணம் ஐயப்பா, தருணம் ஐயப்பா. தருணம் 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 ஐயப்பா, சாமி தருணம் ஐயப்பா, தருணம் ஐயப்பா. ஆண்டுகள் 12 முடிந்தன. ஆண்டுகள் 12 முடிந்தால் தேவர்கள் ஒன்று கூடி தெய்வ ரகசியங்களை பேசுவது தேவர்களுடைய பழக்கம். 12 ஆண்டுகள் முடிந்தவுடனே இந்திர பெருமான் இன்று தேவ துதும்பி முழங்கியிருக்கின்றான். அனைத்து தேவர்களும் வந்திருக்கின்றார்கள். அன்னவர்களுக்கு முதல்வராகவே நான் வந்து விட்டேன். இதோ இந்திரனை சந்தித்து மற்ற நீயும் இந்த இந்திரபுரியும் நிலத்தினை கட்டும். சாமி, உங்களுடைய பாதார வெண்ணுகளுக்கு கோடான கோடி மலர்களை வைத்து வணங்குகிறேன். நல்லவர்கள் நினைப்பது என்றென்று தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இது யாராலும் அளிக்க முடியாது இந்திரா. சாமி, இப்பொழுது உங்கள் அனைவரும் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? கூறுங்கள். 12 ஆண்டுக்கு ஒரு தேவர் சபை கூடுவது வழக்கம் அல்லவா? வழக்கம். தெய்வ ரகசியங்களை பேசுவோம், பல காரியங்களை பேசுவோம். ஆமா. விண்ணர்கள் விண்ணர்கள் அனைத்து பேர்களை பற்றி பேசுவோம். ஆமா. அதனால் இப்பொழுது என்ன? இப்பொழுது 12 ஆண்டு முடிந்து விட்டது. இப்பொழுது தேவர் சபையை கூட்ட வேண்டும், ஒரு தேவ ரகசியங்களை பேச வேண்டும் என்று நினைத்து தாராளமாக என்னுடைய மனதில் எந்த விதமான எரிகுடும் இல்லை. தாராளமாக நீங்கள் பேசலாம், கூட்டலாம். சாமி, இருந்தாலும் முன்பதாக நடந்த தேவச அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இருந்தது. இன்று ஏதோ ஒரு குறை தென்படுகிறதே. இல்லையே, குறை ஒன்றும் இல்லையே நண்பர்களே, முனிவர்களே. ஏதேனும் குறை தெரிகிறதா? அனைத்தும் சரியாகத்தானே இருக்கு. அனைத்து தேவர்களும் வந்திருக்கின்றார்கள். கிண்ணர்கள், அச்சத்துக்கு பாலர்கள், துருளி 33 கோடி தேவாதி தேவர்கள் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அனைவரும் வந்து விட்டார்கள். அனைத்து பேர்கள் வந்தாலும் இந்த திருச்சபைக்கு எனது நண்பர் அந்த ராஜரிஷி விஸ்வாமித்திர வராமல் நம்மை சபை துவங்கி விட்டாள். சாமி, அண்ணருடைய சாபத்துக்கு நம் அனைவரும் ஆளாக வேண்டும். உள்ளூரை சேர்ந்த மதிப்புக்குரிய
பாலாஜி தம்பி அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அள்ளி மணிக்கின்றார்கள். அன்னவர் குடும்பம் பட்டி பெருகி வாழ்ப்பான வங்கி அன்னவர் எந்த வராலும் தங்கமாக சோறாமல் நோய் நொடி என்று 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து வருகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். தெய்வேந்திரா, அனைத்து தேவர்களும் வந்து திருச்சபையில அமர்ந்திருந்தாலும் ஆமா, எனது நண்பர் விஸ்வாமித்தர் ராஜரிஷி வரவில்லை என்றால் அவருடைய சாபத்துக்கு நம் அனைவருமே ஆளாக விடுவோம். சாமி, அதோ பாருங்கள், ராஜரிஷி வந்து கொண்டு இருக்கிறார். எங்கு பார்த்தாலும் ஒரே அவதி, எங்கு பார்த்தாலும் ஒரே அவதி. எங்கு எங்கு பார்த்தா ஒரே அவதி. காதி நாடு கவிதையா மனிதனுடைய பட்டத்தை பெற்று காதி நாட்டிலே மக்களோடு மக்கள் ஒன்றாகவே வாழ்ந்து வாழ்ந்து வேட்டைக்கு வந்து மக்களோடு வேட்டைக்கு வந்த இடத்திலே நாட்டு மக்கள் எல்லாம் பசி பட்டியார்கள் துணிமுறித்துக் கொண்டார்கள், துணிமுறித்துக் கொண்டார்கள். அங்கே போட்டு பசியாடுவதற்கு இடமே கிடையாது. கண்ணு கட்ட தூரமாக ஒரு சிறிய ஒரு ஆசிரம் எடுத்து அங்க சென்று பார்த்தேன். ஒரு முனிவர் இருந்தார். பேச்சுக்கு வந்த இடத்திலே நாட்டு மக்கள் எல்லாம் பசி பற்றியாகவே துடிக்கிறார்கள். உணவருக்குமா என்று கேட்டேன். யாரு? எந்த நாட்டை சார்ந்தவர் என்று கூறினார். என்னுடைய நாடு காதினார். கவிதையா முனிவர், என்னுடைய மக்கள் வேட்டைக்கு வந்த இடத்திலே பசியாகவே துடிக்கின்றார்கள் கூறி அவர் என்ன கூறினார்? அழைத்து வர சொன்னார். நாட்டு மக்களை அழைத்து வந்து என் ஆசை, அதாவது ஆசர் முன்பதாக அமர வைத்தேன். உடனே காமதான் பசுவை வரவழைத்து என் நாட்டு மக்களுக்கெல்லாம் விருதுபடுத்தி விட்டார். என் நாட்டு மக்கள் பசியார்கள். சிந்தித்தேன். ஒரு காமதேனன் பசுவாகப்பட்டதை நாட்டு மக்களுக்கெல்லாம் அமர்ந்தபடுத்தி விட்டது. இது போன்ற ஒரு பசு நமது நாட்டில் இருந்தா நமக்கு நமது நாட்டு மக்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி அந்த பசுவை
அழுதார்கள் நாட்டு மக்கள். அந்த பசுமகப்பட்டது என் நாட்டு மக்கள் சூறாவளி காட்டுப்படி சொல்லி 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 விரட்டடித்து விட்டது. ஓடி ஓடி வந்தார்கள். அண்ணா முடியவில்லை, கொண்டு வருகிறது என்று கூறினார்கள். எப்படியாவது காமதேன் பசுவை காதிலாட்டுக் கொண்டு செல்ல வேண்டும். சென்றேன் முனிவரிடத்திலே கேட்டேன் காமதேனன் பசுவை. அவன் என்ன கூறினார்? இந்த பசுவை எவருக்கு சொந்தமானதல்ல, தேவிலோகத்திலே தேவேந்திர சொந்தமானது. இந்த பசுவை அடிய வேண்டுமென்றால் 1 2 அல்ல 12 வருகிறது. பன்னிரண்டு வருடங்கள் அவங்க அருண் தவம் புரிய வேண்டும். அப்பொழுதுதான் காமதேன் பசுவை அடைய முடியும் என்று கூறினார். எப்பொழுதாவது காமதேன் பசுவை காது நாட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்ற மனதில் இருந்து கொண்டு தவம் செய்து தியாக வளர்த்து காமதேன் பசுவை அடைவதற்காக வேண்டி தேவிலோகத்திலே தேவர்கள்லாம் சபகூடி எப்படியாவது என் தமத்தை கொளிக்க விடுவது திட்டமிட்டு மேனகை என்று சொல்லப்பட்ட பண்ணை என்னுடைய அக்கினியில் முன்பதாகவே ஆட வைத்தார்கள். தவறு செய்து கொடுக்கும் பொழுது இவன் ஞான கண்ணா என்னுடைய ஞான கண்ணா அந்த பெண்ணை பார்த்து விட்டேன். பார்த்த உடனே என்னுடைய தவம் என்னாச்சு? என்ன இருக்க என்ன காரியம் செய்து விட்டோம்? காமதேனன் பசுவை அடைவதற்காக வேண்டிய யாகம் வளர்த்ததால் ஒரு பெண்ணாலே தவம் கழிந்து விட்டது. இல்லை இல்லை, எப்படியாவது காமதேன் பசுவை காதி நாட்டு கொண்டு செல்ல வேண்டும். மீண்டும் தவம் செய்தேன். மறுபடியாக தேவர்கள் செவகூடி கொடிய மிருகத்தை விட்டு என் தவத்தை குடிக்க செய்தார்கள். உடனே விஸ்வரூபம் எடுத்து கொடிய மிருகத்தை விரட்டடித்து அழித்து விட்டு அந்த காமதேன் பசுவை நான் கைப்பற்றினே. வருடத்துக்கு ஒரு தேவிலோகத்தை தேவதந்தியை நாம் வழங்க செய்து தெய்வ ரகசிய பேச வழங்குவாரும். குறிச்ச மழை எப்பொழுது பூக்கின்றதோ அன்றுதான் தேவர்கள்லாம் சமகூடி தேவி ரகசிய பேச வழங்குவாங்க. இன்று முதல் ஆண்டு தொடங்கி இருக்கின்றது. தேவ தந்துமை வழங்கி செல்கிறார். வாய்மகன் இருக்கிறார், வர்ண பகவான் இருக்கிறார், அக்கினி பகவான் இருக்கிறார். சூழி 33 தேவர்கள், 40 சீவர்கள், கிண்ண கெப்பிட அத்தனுக்கு மாறுதல்லாம் தேவி சபையில் இருக்கிறார்கள். தேவி சபை கலகல பிள்ளையே இருந்தாலும் தேவேந்திரன் வளைக்கிறேன் வரவழைத்து தேவதூதன் வணங்க சேர்க்கண்டாயே. காரணம் என்னவென்று அறிகிறேன். தேவதூதன் வேண்டுவதாக இருந்தார் தேவதூதன் ஒருவரை தவிர இந்த தேவலோகத்திலே துணிச்சல் வரவே வராது. அடுத்து வருகிறேன் பார்க்கின்றேன். என்ன பண்றது? தேவேந்திரா, மகரிஷி அவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய புண்ணியத்தில் நலமாக இருக்கிறேன். சீரும் சிறப்பாகவே
சுருளி 31 தேவர்கள் தளபதியாகவே சிறப்பாக நீ வாழ வேண்டும். 12 வருடத்திலே ஒரு முறை தெய்வலோகத்தில் தேவதந்தமை எல்லாம் வழங்க செய்து ரகசியம் பேச வழக்குவார். இன்று முதல் ஆண்டு தொடங்கியிருக்கிறது. வாய் பகவான் இருக்கிறார், அண்ண பகவான் இருக்கிறார், அக்கினி பகவான் இருக்கிறார், சுருளி 31 தேவர்களால் தெய்வீஸ்வரர் இருக்கிறார். இருந்தவன் கூட இந்த தெய்வீஸ்வர கலகலப்பில்லையே. ஏன் ஏன் தெரியுமா? இந்த தெய்வீஸ்வர கலகலப்ப இருக்க வேண்டுமென்றா இவருடைய இனிய நண்பர், ஆடுவ நண்பர், வெந்தாடு வேந்த ராஜர்ஷி பதீஸ்வரர் அவர்கள் தெய்வீஸ்வருக்கு வர வேண்டும். வந்தாத்தான் பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, எதிர்மூச்சுடைய கவர். என் நண்பர் எங்கே எங்கே இருக்கிறார்? அவர்களே, நலமாக இருக்கின்றீர்கள்? நலத்துக்கு ஏது குறைவு ஒன்று இருந்திருந்தால் இன்றைய தினம் கம்பளி பட்டியலை நாம் ஒண்ணு சேர்ந்திருக்க முடியுமா? பூர்ண நலம், பூர்ண நலம். ஆமா, தாங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? அதாவது உன்னுடைய தயவுனாலே, தேவர்களுடைய அரசாட்சி தயவுனாலையும் எந்த விதமான குறைபாடுகள் சிறப்பாக வேண்டும். ஆமா, சீடர்கள் எல்லாம் ஒழுங்காக பணியை செய்கிறார்களா? சிறப்பாகவே அந்தவர்கள் செய்கின்ற பணிபடிகளே சிறப்பாக செய்து கொடுக்கிறார். தங்களிடம் இருக்கும் சீடர்கள் அனைத்து பேரிலும் நான் சேர்த்து விட்டது. சிறப்பாக சரியாகத்தான் இருப்பார்கள். என்கிட்ட இருக்க வேண்டிய சீடர்களை யாருமே சேர்க்கவே முடியாது. நிச்சயமாக அப்பப்ப சேர்வார்கள், அப்பப்ப செட்டு விடுவார்கள். அந்த இடத்துக்கே இங்க வரக்கூடாது. இருந்த போதிலும் நம் ரகசியங்களை பேசிக் கொண்டு இருந்தாலும் அனைத்து தேவர்களும் வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இந்த தெய்வ கலகலப்பு இல்லையே. அதானே கலகலப்பா இல்ல இல்ல, கலகலப்பு இல்லை என்றால் அதுக்கு இப்பொழுதுதான் புரிந்திருக்கிறது. இத்தனை தேவர்களும் கூடியிருக்கும் தருவாயிலே இந்த இடத்திலே கலகலப்பு இல்லை என்றால் அதற்காகவே ஒரு நாட்டியத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார் கலைகளிலே சிறந்தது 64 கலைகள். கலையிலே அதிலே சிறந்த கலை பரதக்கலை, பரதநாட்டிய கலை. பரதநாட்டிய கலை யார் நினைவித்திருக்கிறாய்? யாருடைய நாட்டியம் என்று கேட்கின்றீர்கள்? யாருடைய நாட்டியம்? என்ன சந்தேகம்? மேனகாருடைய. ஏன் இவ்வளவு கோபம்? மேனகா ஒரு காலத்திலே என் தவத்தை கணக்கு செய்தவார்கள். மேனகா தங்களுடைய தவத்தை கெடுத்து விட்டாளா? மேனகா ஒருவரையும் கூட விட்டு விடுவது போல தெரியவில்லையே. அதை விட யாரை நியமித்திருக்கிறாய்? சரி, தாங்கள் விருப்பம் இல்லை என்றால் இது வேண்டாம். ஊர்வசி உருப்படியானவள், விட்டா பரப்பால், நட்டா முளைப்பாள். அப்படியா? சிட்டா பரப்பா, அதுவும் அழைத்து வருகின்றேன். நீ வாழ்க, உன்னுடைய கலை வாழ்க. ஆடுகின்றான் அடி கிளையிலே
ஆடைய வரமல்ல சுழண்டு வர அன்னை உமையவள் ஆடி ஆட்டும் போலவே சிறப்பாக இருக்கு. உமையவள் ஆடியதை போலவே இருந்ததா? இந்த பெண்மணிக்கு தகுந்த பரிசு கொடுத்து அனுப்ப வேண்டும். அதோ மாளிடம் சொல்லி பரிசுகளை கொடுத்து அனுப்பிவிட்டோம். தேவையா 12 வருடத்துக்கு ஒரு தெய்வலோகத்தில் தேவதை முழக்கு செய்து வணக்கம் அல்லவா? ஆமா. இன்று முதல் ஆண்டு தொடங்கி இருக்கிறது. ஆமா. ஆனால் தெய்வ சுவை அழக பார்க்க வேண்டும். சரி. தேவர்கள்லாம் நீ சொல்கின்ற வார்த்தையை கேட்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தை முத்து முத்தாக இருக்க வேண்டும். கருத்துக்களாக இருக்க வேண்டும். தேவர்களுடைய மனதிலே நம்ம மனதிலே அது தங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படி உன்னுடைய தலைமையிலே கூட்டம் நடக்கட்டும். சாமி ஐயா, 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவர் சபை கூடு. தேவர் ரகசியங்களை பேசுவது பழக்கம் அல்லவா? ரகசியங்களை பேசுவோம். அதுக்காகத்தானே கூடியிருக்கின்றனர் தேவர்களும் கூடியிருக்கின்றார்கள். ஆமா. 12 ஆண்டு முடிந்து விட்டது. இந்த தேவர் சபையிலே புதுமையாக ஒருவரை பற்றி பேச வேண்டும். தேவர் ரகசியங்களை பேச வேண்டும். அடையேதும் இல்லை. வழக்கம் போல தன்னுடைய தலைமையிலே நடக்கட்டும். தொடருங்கள். ஆனால் முன்பதாக நடந்த அத்தனை தேவர சபையிலும் தெய்வலோகத்தை பற்றி பேசினோம். சரி. எத்தனையோ கருத்துக்களை பேசினோம். ஆனால் இன்று பூலோகத்தை பற்றி பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் தாராளமாக தாங்கள் விரும்பினால் அதுக்கு மறுப்பா சொல்ல போகிறோம். தாராளமாக பேசலாம் பூலோகத்தை பற்றி. அது ஆந்திரசிடம் கேட்டு தெரிந்து பிறகு தொடருங்கள் வாதத்தை. பூலோகத்தில் இல்லாத ஒரு அன்பு, பண்பு, பாசங்க, பற்றுதல் தெய்வலோகத்தில் என்ன இருக்க போகிறது? இருந்தாலும் பரவாயில்லை. எடுத்து கூறும். மாறும். எடுத்து கூறும். சாமி, பூலோகத்தில் ஒரு நல்ல விஷயம், நல்ல கருத்தை பேச வேண்டும். தாராளமாக பேசுங்கள். என்னுடைய சார்பிலே தடையேதும் இல்லை. நல்ல ஒரு கருத்து என்றால் பூலோகத்தை ராஜரிஷியிடமே கேளுங்கள். தேவேந்திரா, இந்த தெய்வ சபையிலே தேவருக்கெல்லாம் தலைவியாக வாழ்ந்தவன் நீ. அதாவது ஆக்கல் அழித்தல் எல்லாமே தெரிந்தவன் நீ. இந்த தெய்வ சபையில் உன் மொழியிலே உன்னுடைய மூலியமாகவே தெய்வ சபை நடக்க வைத்திருக்கிறோம். அதனாலே நீயே இந்த கூட்டத்தை சிறப்பாக தெய்வாந்திரா, முன்பதாக நடந்த நிகழ்ச்சி அனைத்தும் தேவர்களை பற்றி பேசுகிறோம். இப்பொழுது பூலோகத்தை பேச வேண்டும். ஒரு நல்ல மனிதர் பேச வேண்டும். கருத்துள்ள சிந்தனை பேச வேண்டும். நல்ல மனிதன் பூலோகத்தில் இருக்கின்றானா? எப்பேற்பட்ட மூலோகம் இருக்கிறார்? எப்படி கூறும்? சாமி, பூலோகத்திலே பொய் சொன்ன வாசகன் தந்த ஆரம்பித்து விரத ஆரம்பிச்சிக்காதவன். பூலோகத்தில் யாராவது இருந்தால் அண்ணமனை பற்றி பேச வேண்டும். பூலோகத்திலே தந்தாறு விட்டு பிரதான வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லவர், உத்தமன், நீதிமான், சத்திய வேந்தன், பொய் சொல்லாமலர் பூலோகத்திலே இருக்கின்றன இல்லையா? இல்லையா என்பது உன்னுடைய கருத்துக்கள். பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் நரமனிதர் வாங்கிய கடனை இல்லை என்று சொல்லக்கூடியவன் பூலோகத்தில் விடுவாள். அதை விட 10 மாத சுமந்து பெற்றெடுத்த தாயை கட்டிய மனைவிய பேச்சை கேட்டு தாய் என்று கூட பாராமலே, குடியிருந்த கோயில் என்று கூட பாராமலே அந்த தாயை காலாலே எட்டி 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 ஒதுக்கி கொள்வன் பூலோகத்தில் உள்ளவன். அப்பேற்பட்ட மனிதன் பூலோகத்தில் இருக்கும் பொழுது தந்தார் பக்தி பிரதேசம் இருக்க முடியாது. வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லவன் இருக்க முடியாது. உத்தவன் இருக்க முடியாது. நீதிமான் இருக்க முடியாது. சத்திய வேந்தன் இருக்க முடியாது. நிறுத்துங்கள். இந்த திருச்சபையிலே தாங்களே முடிவு செய்து விட்டால் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை தாங்கள் மறந்து விட்டீரா?
பூலோகத்திலே பொய் சொல்லா வாசகன் இல்லை என்று தாங்கள் முடிவு செய்த கூடாது. பூலோகத்திலே பொய் சொல்லா வாசகன் உத்தமன், இருக்கிறானா? தந்தார விட்டு விருதார வச்சிக்காதவன், இருக்கிறானா? வாரி வழங்கு வள்ளல், இருக்கிறானா? கொடை வள்ளல், இருக்கிறானா? சத்தியவேந்தன், இருக்கிறானா? நீதிமான் இருக்கின்றான். யாரு? 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 தந்தை விட்டு பிரதர்சிக்காத வாழ்வாய் வழங்கக்கூடிய வல்லவன், உத்தமன், நீதிமான், சத்தியவேந்தன், பொய் சொல்லாத வாசகன் பூலோகத்திலே இருக்கிறார் என்பதால் அது யாரு? 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 யார் என்று தாங்கள் முன்பாகவே எண்ணெய் கேட்டிருக்க வேண்டும். கேட்காமலே தாங்கள் முடிவு செய்து கூடாது. இந்த பூலோகத்திலே தந்தார விட்டு விருதார வச்சிக்காதவன், வாரி வழங்கும் பாரி வள்ளல், எனது மாணவன், திருச்செந்தருடைய வளர்ப்பு மகன் அரிச்சந்திர பூபதி பொய் சொல்லாவேந்தன் உத்தமன் இருக்கின்றான் இந்த பூவுலகிலே. பூலோகத்திலே தந்தார விட்டு பிரதாரம் வச்சிக்காதவன், வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லவன், ஆம் உத்தமன், நீதிமான், சத்தியவேந்தன், நாடு அழைத்தாலும் பொய் சொல்லா வாசகன், கடலிலே தீப்பிடித்தாலும் திருச்செந்தருடைய வளர்ப்பு புதல்வன், அவன் உத்தமன் நீதிமான் என்று நான் பேசுகிறேன் எடுத்திருக்கின்றேன். ராஜரிஷி அவர்களே, என்னிடத்தில் அவமானப்பட போகிறானே நானா? பொறுத்திருந்து பாருங்கள். அவமானம் நொடிக்கு 100 வையாலியம்மாறு வாங்க முடியும். பொய் வாங்குவதற்கு அதென்ன கடை சரக்கா? அப்படி பொய் வாங்கி வந்துவிட்ட உமக்கு என்ன தண்டனை தெரியுமா? தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன். பூணூல் அறுப்பேன், நாய் வாலில் கட்டுவேன், கட்டி தேவர்களுக்கு மதுக்கூட சமக்க வைப்பேன். சம்மதமா? தாராளமாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி சென்று தாங்கள் போய் உரைத்து மறைத்து விட்டால் தங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? தங்களை மொட்டையடைத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி பெட்டை கழுதை மீது அமர வைத்து இந்த நாட்டையே வளமர செய்வோம். தங்களுக்கு சம்மதமா? பெட்டை கழுதை பொய் வாங்க முடியவில்லை என்ற மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வெட்டக்கதை மீது ஏத்தி வெக்கம் அவமானம் அவமானம். பதர்ஷவர்களே கோரங்கள் எத்தனை நிமிடத்துக்கு நான் போய் வாங்கி வருவேன். தாங்களால் எத்தனை ஆண்டுகள் தங்களுக்கு தவறை கொடுத்தாலும் போய்விட்டு வர முடியாது என்று நான் உரைக்கிறேன். வானமே இடிந்தாலும் வையகமே அழிந்தாலும் கடல் நீரிலே கரையான் கூடி கட்டினாலும் எரியும் நெருப்பிலே ஈயெறும்புகள் நடமாடினாலும் காய்த்த மரங்கள் எல்லாம் காய்க்காமல் போனாலும் கிழக்க உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் எனது மாணவன் ஒருபோதும் பொய் உரைக்க மாட்டான். முடிவு ராஜகுருவன் 48 திருத்தக்கோள் இனத்துக்குள் போய் வாங்கி வருகிறேன். கேள்வி கையேற்றோம், கேள்வி மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாத்தபகு அன்பு சகோதரன் கருங்கல்பட்டியைச் சேர்ந்த தம்பி பழனிசாமி அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். தம்பி அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தார்களுக்கு அந்த எல்லா வல்ல ஈசனுடைய அருளை பெற்று வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அயோத்தி மரகர் சென்று அருள் சதுர பார்த்து
தன்னுடைய மகன் பிறந்தநாள் விழாவை சிறப்பாகவே கொண்டாடி கொண்டு வந்தான். என்னை பார்த்து உன்னை வாருங்க வாருங்க சாமி வாருங்க வாருங்க சாமி என்று வருவேட்டா. எப்படி என்னுடைய மகன் பிறந்த விழாவுக்கு அழைப்பில்லாமலே வந்ததற்கு நான் செய்த பாக்கியம் என்று சொல்கிறார். ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா உன்னுடைய மகள் பிறந்த நாள் விழாவுக்காக நான் இங்கு வரவில்லை. உலக நன்மைக்காக ஒரு யாக வளர்க்கப் போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பொன் பொருள் விரும்பி கேட்டேன். என்ன கூறினார் ஹரிச்சந்திரன்? மறுப்பா பதில் என்ன வருகிறதோ என்று விட்டு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தருகிறேன் என்று கூறினார். எவ்வளவு என்று குறிப்பாக சொன்னா கொடுப்பதற்கு ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரன் இடத்திலே கொஞ்சமாக கேட்டா கொடுத்து விடுவான் ஹரிச்சந்திரன். அதுக்காக ஹரிச்சந்திரா மத கொண்ட ஆணையை மற்ற பார்வையிலே நிறுத்தி அதில் வீர புருஷன ஒருவனை அமர வைத்து அவன் கையிலே வெள்ளி கவம் கொடுத்து அதை மீது மாணிக்க கல்லமைத்த சொல்லி விட்டெறிந்து கீழே விழுந்து எவ்வளவு மேல எழும்ப போகிறதோ அவ்வளவு பொன் வேண்டும் என்று கேட்டேன். கொஞ்சமாக கேட்டா கொடுத்து விடுவா. ஹரிச்சந்திரா 48 கோடி திறமையும் என்பது கேட்டேன். எங்கிருந்து கொடுப்பா மறுப்பா? மறுத்து விடுவார். வாங்கி விடலாம். உடனே மந்திரி சத்தியகீர்த்தியாரை வரவழைத்து, கீர்த்தி அவர்களே, விசாமத்தர் சாடியாபார் 48 கோடி திறமை கேட்கண்டா. ராம தத்ரார் சொல்லப்பட்ட கலைஞத்தில் இருக்கிறது எடுத்துக்கொடு. கொடு. என்று கூறிவிட்டார். பொய் வாங்குவதற்கு முடியவில்லை. சிந்தித்து பார்த்தேன். எப்படியாவது ஹரிச்சந்திரத்திலே பொய் வாங்கியே தீர வேண்டும். ஹரிச்சந்திரா 48 கோடி திரும்பிய மடத்திலே படைத்து விட்டாய் அல்லவா? இன்னும் யாகத்துக்கு யாகத்துக்கு இன்னும் நாள் குறிக்கவில்லை. நாள் குறித்து விட்டு இந்த 48 கோடி திறமையும் உம்மிடத்திலே இருக்கட்டும். இந்த திறமைத்தானவர் வைத்துக் கொண்டா அனைவரத்திலே பொய் வாங்கினவர் திட்டமிட்டு இருக்கட்டும். வைத்துக் கொள்வா. பொய் வாங்கி விடலாம் நினைத்தேன். சாமி, அடுத்தவனுக்கு சொந்தமான பொருளை என்றுமே நான் வைத்துக் கொள்வதில்லை. எடுத்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டான். ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா, உனக்கு சந்தேகமாக இருந்தா என்னுடைய உத்தரவாசம் முத்திர வைக்கிறேன். உன்னுடைய ராஜ்யம் முத்திரவை இந்த 48 கோடி சமயம் ஒன்படத்தில் இருக்கட்டும். நான் கொடுத்து விட்டு இந்த 48 கோடி எடுத்து அறுபடி பெற்று வெளியேறினேன். கொருவ மிருகத்தை விட்டு 56 நாட்டையும் அழிக்க செய்தேன். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மறுகின்றார்கள். ஹரிச்சந்திரத்திலே சென்றான். ஹரிச்சந்திரன் வேட்டைக்கு கொடிய மிருகத்தெல்லாம் விரட்டடித்து விட்டு ஆசிரமத்தில் வந்தான். பொய் வாங்குவதற்கு நல்ல நேரம் வந்து விட்டது. உடனே தெய்வலோகத்தில் 2 பெண்களை வரவழைத்த மூக்கு நாச்சார், சாமலா
சோமலா என்ற பெண்களை வரவழைத்து போ அரிச்சந்திரன் வேட்டையாடிய கலப்பிலான ஆசிரமத்தை கொடுக்கிறார். அந்த இடத்தில் நாட்டியம் ஆடுங்கள், நடனம் ஆடுங்கள், பரிசு வருங்க, நவரத்திரம் ஆடிய கேளுங்கள், மணிகண்ட மாடிய கேளுங்கள், சுமாசாரத்தை கேளுங்கள். மறுத்தா அதோட திருமணம் திருமணமும் செய்யும்படி அச்சுறுத்தல் அனுப்பிவிட்டேன். சென்றார்கள், ஆடினார்கள். மந்திரி சத்தியகீர்த்தியை வரவழைத்து மலர் சென்றால் அடித்து விரட்டி விட்டார்கள். ஓடோடி வந்தார்கள். மன்னா முடியபடி என்று கூறினார்கள். 2 பெண்கள் கைபிடித்தே சென்றேன் அரிச்சந்திரத்திலே. அரிச்சந்திரா, ஏடா நான் அனுப்பிய பெண்களை மாணவர்கள் சொன்ன 2 பெண்களை இழுத்து விட்டேன். அவன் என்ன கூறினான் அரிச்சந்திரன்? சாமி, கண்ணை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன், என் உயிரை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன், இந்த மண்ணை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன். நீ சபாரமைகளை தந்தரப்பட்டு பிறந்தாரு எதுவே நினைக்க மாட்டேன் என்று சாமி என்னுடைய கையை பிடித்தா கோபம் அதிகரித்தது. என்னுடைய மனைவி பூமியிலே கரகடா என்று ஒரு முடியாது. ஹரிச்சந்திரன் கண் கலங்கி நின்றார். ஹரிச்சந்திரா, உன்னுடைய மனைமகள் பூமியில் வந்து விட்டது கலங்குகிறாயா என்று கேட்டேன். இல்ல சாமி, என் மனைமகள் பூமியில் வந்து விட்டது கலங்கவில்லை, ஒரு பொன்னான பாத நோக்கம் ஒன்றுதான் கலக்கமாக இருக்கிறார். ஹரிச்சந்திரா, உடல் உயிர் ஆவி எல்லாமே சொந்தமாக்கி தருகின்ற கூடாயா? ஹரிச்சந்திரா, உன்னுடைய நாட்டை 56 நாட்டை எனக்கு தாரவாத்து கொடுப்பாயா என்று கேட்டு தருகிறேன். 56 மன்னர்களை வரவழைத்தார் ஹரிச்சந்திரன். சுமாசனத்தில் அமர வைத்து அயோதரகரை மணிமோடு சுட்டி வைத்தார் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரா, நாடு நகரம் சீமை சிங்கரமெல்லாம் இழந்து விட்டானே, ஆனா உனக்கு அறுவடை வேலை இல்லை, வெளியேறி போ. கோயில் அனுப்பிவிட்டு அரண்மனை விட்டு வெளியேறி போன ஆடை ஆவரத்தெல்லாம் அமர்ந்து வைத்து விட்டு வெளியேறினார். ஹரிச்சந்திரன் நில்லு. போகும் பொழுது 48 கோடி திரவியம் இடத்தில் கொடுத்தா அதை கொடுத்து விட்டு சொல்லு. கொடு என்று கேட்டேன். அவ என்ன கூறினான்? அரண்மனையில் இருக்குது எடுத்து சொல்லுகின்றான். ஹரிச்சந்திரா, 56 நாட்டு எனக்கு தாரவாத்து கொடுக்கும் பொழுது ஒன்றாகவே தாரவாத்து கொடுத்திருக்கிறான். நீ 48 கோடி திறமையை தரும் என்று சொல்லவே இல்லை. தரும் என்று சொல்லு. கரூர் நாடக நடிகர் சங்கம் ராஜ்குமார் அவர்கள் இங்கே அருமை அப்பா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார். கரூர் நாடக சங்க ராஜ்குமார் அவர்கள் அருமை அப்பா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார். கருவூரை சேர்ந்து சங்கத்திலே அமர்ந்து மக்களோடு மட்டங்களாகவே இந்த உலகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பேரும் புகழும் பெற்று ராஜ்ய நடிகராகின்ற எனது அன்பு சகோதரன் ராஜகோபால் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நம்முடைய நாடக கலைக்குள் சார்பாக நன்றி வழக்கம் நடக்கும். அவனுடைய கலை என்றுமே முன்னேறி சீரும் சிறப்பாகவே வாழ வேண்டும். 48 தெரிவித்து கொடு என்று கேட்டேன். இல்லையே, எங்கிருந்து கொடுப்பா? அவ என்ன கூறினா? சாமி 48 தினம் கெடுக்கணும்,
48 கோடி திறமை தருகின்ற அரண்மனை விட்டு வெளியேறினான். உடனே நட்சத்திரம் படித்த தரகனாகவே 48 கோடி தெரிவித்துக்காக வேண்டிய அரிச்சனை பின்பதாகவே அனுப்பிவிட்டு சென்றார் ஹரிச்சந்திரன். 48 கோடி தெரிவித்துக்காக வேண்டி ஆடு மாடுகளை போல காஞ்சிமா நகரிலே விளையோ விளையோ என்று விலை கூறிக்கொண்டிருந்தார் ஹரிச்சந்திரன். யாருமே முன்வரவில்லை. ஆடு மாடுகளை வாங்கி வருவார்கள். மனிதர்களை யாராவது விலை கொடுத்து வாங்குவார்களா? இல்லை. அக்கினி பகவானை வரவழைத்து காலகண்டாகவே மாற்றி இந்த 48 கோடி தெரிவித்துக்காக வேண்டி விலை கொடுத்து வாங்க செய்தேன். தரகு கூலி கேட்டார் ஹரிச்சந்திரனிடத்திலே. எங்கிருந்து கொடுப்பா? என்னதனை கொடுக்கணும்? யாராவது இடத்தை கொடுத்து விட்டு இந்த உன்னுடைய கூலியை எடுத்துக்கொண்டு கூறிவிட்டார். எமதர்விட வரவழைத்து வீரமாக திட்டித்து ஹரிச்சந்திரனை தரகன் கூலிக்காக வெளிப்படுத்தி வாங்க செய்தேன். பதில் சரே எமக்கா பெட்டக்கழுது சாமானிய விட மாட்டேன். நான் எப்படி ஆளு, எப்பேற்பட்டவன், என்னுடைய பேரை சொன்னால் இந்த பூலோகமே கிடுகிறது. அப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எமக்கா பெட்டக்கழுது காலங்களுடைய தாத்தா மூத்த தாத்தாவுக்கு திதி காலங்கள்லாம் 1 கோடி மேல் வனத்துக்கு தெப்பு சேகரிக்க சென்றிருக்கிறார். யோகிதா சென்றிருக்கிறார். அண்ணவனை 68 கொல்ல வேண்டும். கொண்டு விட்டார். முருகா ஞானம் பண்ணிதா எனக்கு அருள் காட்சி கொடுக்க வேண்டும் ஐயனே. 6 குற்ற 100 விடைகள் ஏதாவது இருந்து மூனை முக்கமாக என்னை மன்னித்து நாக சர்ப்பமாகவே எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் ஐயனே. வா வா. தெரிவிக்கிறேன். லோகிதேசனை கொண்டு விடுவான். கொண்டு விட்டா வேலை முடிந்து போய்விடும். எமக்கா பெட்டக்கிறது அதர்ஷவர்களே அரசனாகவே வாழ்ந்தாலும் அண்ணவனை ஆண்டி ஆக்கியே தீர்வேன். நான் விடவே மாட்டேன். ஓஹோ பார்த்து வருகிறேன். பார்த்து வருகிறேன். அந்த